இன்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைச்சொற்றல் 1, 2 மற்றும் 10-14 மனித பாரம்பரியங்களை விட உள்ளத்தின் தூய்மையே முக்கியம் என்பதை பற்றி பேசுகின்றன. அதில் பரிசேயர்களின் கேள்வி, இயேசுவின் விளக்கம் மற்றும் குருடனுக்கு வழிகாட்டும் உவமை ஆகியவை இடம்பெறுகின்றன. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர்களும் வேத போதகர்களும் இயேசுவிடம் வந்து, உம் சீடர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைபிடிக்காமல், அதாவது கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர். வெளிப்புற சடங்குகளையும் மனித வழக்கங்களையும் மீறுவதாக இயேசுவிடம் கேள்வி எழுப்புகின்றனர். இயேசுவோ, மனிதனின் வாயுக்குள் செல்லும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது, வாயினின்று புறப்படுவதுதான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று விளக்கம் தருகிறார். இயேசுவின் பதிலை கேட்ட பரிசேயர்கள் இடரல் பட்டதாகவும் மனஸ்தாகம் கொண்டார்கள் என்றும் சீடர்கள் இயேசுவிடம் தெரிவிக்கின்றனர். இயேசுவோ, பரலோகத்தந்தை நடாத செடிகள் வேரோடு பிடுங்கப்படும் என்றும், பரிசேயர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டும் குருடர்கள் என்றும், குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியில்தான் விழுவார்கள் என்றும் எச்சரிக்கின்றார். உண்மையை கண்டறிய விருப்பமில்லாத, உண்மையை உணர மனமில்லாத, வெறும் வெளி ஆசாரங்களையும் சட்ட ஒழுங்குகளையும் கடைபிடிப்பதே மேலானது என்று எண்ணி கடினமான வழியை கடைபிடிக்கும் பரிசேயர்களின் செயல் குருட்டுத்தனமானது என்றும், அவர்கள் எல்லாம் குருட்டு வழி காட்டிகள் என்றும், அவர்களோடு இருப்பவர்களுக்கும் தவறான பாதையில் சென்று குழியில் விழுந்து விடுவார்கள் என்கிறார் இயேசு. ஆனால் இயேசு காட்டுகின்ற பாதையோ தெளிவானது, எளிமையானது, சுமையற்றது, மனதிற்கினியது. எனவே வெளி ஆசாரங்களை கடைபிடிப்பதை விட இயேசுவின் அன்பு வழியை, எளிய வழிமுறையை கொண்டு வாழ்ந்தால் இயேசுவின் பிள்ளைகளாக மாறலாம் என்பதில் ஐயமே இல்லை. சட்டங்களும் வெளி ஆசாரங்களும் மனிதனால் மனிதனுக்காக படைக்கப்பட்டன. எனவே சம்பிரதாயங்களை தவிர்த்து இயேசுவின் அன்பு வழியை கைக்கொண்டால் நாம் மீட்பு பெறுவோம். அது எளிது, அது சுமை இல்லாதது. ஆமென்.